அம்மா டைம் ஆயிடுச்சு நான் போகட்டுமா? என்னடா வர? எனக்கு டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே தாரா போயிட்டா. எர்ரா வர? மா டக்குன்னு வாங்கம்மா. அதுக்கு நீ டக்குன்னு எந்திரிச்சிருக்கணும். மா கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்ட டக்குன்னு வாங்கம்மா. நீ எப்போதும் லேட்டா எந்திரிக்க மாட்டேன், இன்னைக்கு ஏன் லேட்டா எந்திரிச்சா? நைட் ஃபுல்லா மாடியில் நின்றுட்டு இருந்தனால தான் லேட்டா எந்திரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, தூங்கிட்டு இருந்தனால விடுங்க. சரி நான் கிளம்புறேம்மா, பாய். காலையிலேயே தாரா வந்து கேட்டா அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? அம்மாமா தாரா கிட்ட வேற சொல்லலம்மா, பாய்மா நான் போறேன். அவங்க தேடிட்டு இருப்பாம்மா, விடுங்கம்மா நான் போறேன். அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு போ. மா இல்லம்மா எனக்கு பசிக்கலம்மா, நான் போறேம்மா, என்ன விட்டுருங்கம்மா. இப்படியே சாப்பிடாம போ, ஒரு நாள் தலை சுத்தி கீழே தான் விழுக போற பாரு. ஒரு டாக்டர் கிட்டே அட்வைஸ் அம்மா, விடுங்கம்மா நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சுமா. சரி எதுல போற? அப்பா வேற இல்ல, எதுல போற? நான் பஸ்ல போறேன், விடுங்க நான் போயிட்டு வரேன். எப்படி நீ பஸ்ல போவ தனியா? அதெல்லாம் போய்க்கு இல்லாட்டினா ஆட்டோ புக் பண்ணி போய்க்கிறேன், விடுங்க என்ன. சரி நீ ஆட்டோ புக் பண்ணிட்டு போ. ஆட்டோ புக் பண்ணிட்டு போறேம்மா, விடுங்கம்மா. சரி நான் வெளில போய் நிக்கிறேன். ஆட்டோ புக் பண்ண தானே போற, அதுக்குள்ள சாப்பிட்டு போ. சரி போய் போட்டு எடுத்துட்டு வாங்க. 2 நிமிஷம் வரேன். ஹலோ கதிர். சொல்லுங்க, கிளம்பிட்டீங்களா? வாங்க வெளியில. ஐயோ கிளம்பிட்ட கதிர், எனக்கு சாப்பிடல அவ்வளவுதான். இருங்க நான் வெளியில வரேன். நீங்க சாப்பிட்டு தான் வரீங்க, சாப்பிடாமல வெளியில வரக்கூடாது. ஐயோ கதிர் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வர சொன்னீங்களே வர இருங்க. காலேஜ் வாசல்ல தானே, எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வந்துட்டு நீங்க வெளியில மட்டும் வாங்க, வீட்டை விட்டு வெளியில வாங்க. கதிர் எதுக்கு? நீங்க போங்க, நான் டைம் ஆயிரும் நான் வரதுக்கு. ஐயோ நீங்க ஆட்டோவை புக் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் வெளியில வந்துட்டு உள்ளார போயிருங்க. சரி நான் வரேன் இருங்க. இல்ல நீங்க பொறுமையா சாப்பிட்டே வாங்க. அதுக்குள்ள ஆட்டோ போயிருமே கதிர். ஆட்டோ வெயிட் பண்ண சொல்றேன், நீங்க சாப்பிட்டு வாங்க. ஆமா நீங்க எங்க இருக்கீங்க? நான் வெளியில தான் இருக்கேன், கொஞ்சம் டக்குன்னு மட்டும் வாங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு வந்துறேன். ஆட்டோவை ஸ்டாப் பண்ணி வைங்க. நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன், நீங்க வாங்க. ஆட்டோ நம்பர் மட்டும் சொல்றீங்களா? சொல்றேன், நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி சொல்லுங்க. சரி கதிர், நீங்க கொஞ்சம் ஆட்டோவை மட்டும் நிப்பாட்டி வைங்க, நான் வந்துடுறேன். நான் வந்துடுறேன், நீங்க போங்க. இந்தம்மா சாப்பிடு. ஆமா அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டுருங்கம்மா. சரி ஆக்கட்டு ஊட்டி விடுற. ஆட்டோ புக் பண்ணிட்டியா? புக் பண்ணிட்டேன், டக்குன்னு ஊட்டி விடுங்க, ஆட்டோ வந்துற போகுது. இரு ஊட்டி விடுறேன். சரிம்மா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. சாயந்தரம் லேட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் அடிச்சு சொல்லு. அதெல்லாம் லேட் ஆகாது, லேட் ஆனாலும் நான் தாரா கூட வந்துடுறேன், விடுங்க. சரிடா போயிட்டு வா. தாரா கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லிடு, அவ பயந்துட்டு இருக்க போறா. ஆமாம்மா பயந்துட்டு இருப்பா, எனக்கு காய்ச்சல் ஏதாவது ஆச்சான்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், நீங்க போங்க. சரிடா நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேலையை முடிக்கிறேன். சரிம்மா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கதிர் எங்க இருக்கீங்க? ஐயோ வெளியில தான் இருக்கேன், வாங்க. ஹலோ ஆட்டோக்காரண்ணா. சொல்லுப்பா, ஆட்டோ தான். அண்ணா ஆட்டோக்காரண்ணா, கௌசல்யா வீட்டுக்கு வரேன்னீங்களா? ஆமாப்பா, என்கிட்ட தான் புக் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க வர வேணாம், அவங்க எங்க கூட வந்துடுறாங்களாமா, நீங்க வர வேணாம். ஏன்பா புக் பண்ணிருக்காங்களே? ஐயோ இல்ல, நான் கேன்சல் பண்ணியாச்சு, வராதீங்க. கேன்சல் ஆகலையேப்பா. நான் கேன்சல் ஆயிரும், நீங்க தயவு செஞ்சு வராதீங்க, அந்த காசு கூட நான் கொடுத்துட்றேன். என்னப்பா இப்பதான் ஒரு சவாரி வந்துச்சு. ஆனா நான் காசு கொடுத்துட்றேன், நீங்க வர மட்டும் செய்யாதீங்க. சரிப்பா நீ ஏதோ சொல்ற, சரி ஓகே. சரிண்ணா வராதீங்க, நான் காசு ஜிபே பண்ணிடுறேன். சரிண்ணா. என்ன கதிர் ஆட்டோவை காணோம்? ஆட்டோ கேன்சல் ஆயிடுச்சா? இப்பதான் போன் அடிச்சு கேட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்ல, இதுக்கு வர டைம் ஆச்சு காலேஜுக்கு வர. அப்புறம் எப்படி நான் போறது? எங்க இவ்ளோ பெரிய பைக் இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியலையாங்க? அந்த பைக் யாரதோ போன திட்ட மாட்டாங்க, கம்மன் இருங்க கதிர். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம 2 பேர் கம்மி தான் நானும். நம்ம எடுத்துட்டு போறோம்னு தெரிஞ்சதானே, நம்ம எடுத்துட்டு போயிடலாம் வாங்க. நீங்க வேணா போங்க, நாளா வரலப்பா. என்னங்க என் கூட வர மாட்டீங்களா? உங்க கூட வரலாம், ஆனா அந்த பைக்ல நான் வரல, அது யாருதுன்னு தெரியல. ஐயோ பயப்படாதீங்க, அது ஏன் பைக் தான், வாங்க. அப்புறம் எதுக்கு ஆட்டோ புக் பண்ண சொன்னீங்க? ஒண்ணு நீங்க மறந்துட்டீங்க, நேத்து நைட்டு நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நீங்க மறந்துட்டீங்க. ஞாபகம் வந்துருச்சு, என்னோட தேதி நிறைவேற்ற நீங்க gift கொடுக்க தானே என்ன வெளியில வர சொன்னீங்க. எங்க gift? நீங்க மனசுல நினைச்சது என்ன? உங்க கூட பைக்ல போகணும்னு. அவ்வளவுதான். இப்ப முன்னாடி என்ன இருக்கு? பைக் இருக்கு. அப்ப வாங்க ஏறுங்க. பைக்லயா? உங்க கூடயா? என்னங்க நீங்க ஓட்டுறீங்களா தனியா? ஐயோ எனக்கெல்லாம் பைக் ஓட்ட தெரியாதுப்பா. ஆமா இந்த போன் கவர் எங்க பார்த்தேன்? ஏன் போன் கவர் நீங்க எப்ப மாத்துனீங்க? என்னங்க உங்களோட போன் கவர் மாதிரி வாங்க தெரியாது எனக்கு. அதானே எப்படி? அதெல்லாம் வாங்கியாச்சு, அடுத்த நாளே வாங்கியாச்சு. நான் இப்பதான் பாக்குறேன். நீங்க போன் பாத்துருக்க மாட்டீங்க. சரி காலேஜ் டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அதை விட என் மனசுல என்ன இருந்துச்சுன்னா டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டீங்க, பரவாயில்லை. நீங்க மைண்ட ரீட் பண்றது தெரியும் போல. அதெல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், பைக்ல போனது இல்லைன்னு தெரியும், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். சரி வாங்க போலாம். போலாமா கௌசி? தாராளமா போலாம், நான் நல்லா உட்காந்துட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், டக்குன்னு போங்க. போறேன்.
இன்னும் காணோம். நான் என்ன பேசாம வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டா? நீ காலை சுடு தண்ணி ஊத்துன மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்காத, வருவா இரு. இல்லடி காய்ச்சலே வந்திருக்க போது, நான் போய் வீட்லயே பார்த்துட்டு வரேன். அரை மென்டல் அதெல்லாம் வேண்டாம், வருவா இரு. அவ பாவுண்டி, அவளும் கொஞ்சம் பயமா இருக்காடி, போய் பார்த்துட்டு வரட்டும், இல்லாட்டினா விடு. என்ன சேடி ஷாக்ல இருக்க? என்னடி ஆச்சு? இன்னும் என்னடி ஆகணும்? அங்க திரும்பி பாருங்கடி எல்லாம். என்னடி உனக்கு பின்னாடி பாருடி. என்னடி அங்க நடக்குது? அதாட்டி ஒண்ணு புரியல, என்னடி நடக்குதுங்க? வேணா இப்படி வரா அல்டோட்டி அவளுக்கு இருக்கு. இவ்வளவு நாள பிறந்ததெல்லாம் வேஸ்டா பேச்சு தரா. வாய முடிட்டு இருந்து ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தானே இவ்வளவு நேரம் புலம்பிட்டு இருந்த. அதுக்கு நீ இப்படியாடி தேடி தரா? என்ன பண்ற? நம்ம எல்லாம் இங்க பதட்டத்துல நின்னுட்டு இருந்தா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா பத்தியா? அதான் பாரு, ஒரு போன்லயாவது சொல்லிருக்க மாட்டா? இருடி அவ வரட்டும். இவளுக்கெல்லாம் போய் நீ வருத்தப்பட்டுட்டு இருந்த பத்தியா? அங்க நிக்கிறடி தாரா. என்னடி பண்றது? என் தலை விதிடி அப்படி. இருடி அவ வரட்டும். கதிர் இங்கே நீங்க ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் என்னாச்சு? அதான் சொன்னேன்ல, ஃப்ரெண்ட்ஸ் அங்க நிக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வாங்க, நம்ம 2 பேருமே போலாம். இருங்க, வண்டியை நிப்பாட்டிட்டு வந்துடுறேன், நம்ம போலாம். நான் போய் பேசிட்டு இருக்கேன், நீங்க வந்துருங்க. சரி போயிட்டு வாங்க. என்னாச்சு இப்படி நிக்கிற? பாவுண்டி நீ வேற, அவளே பெரிய ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. ஹார்ட் அட்டாக் வராத குறதாண்டி. என்னாச்சு தாரா சொல்லு. செருப்பு எடுத்து நான் ஓடிட்டு பண்ணியதியா? ஏன் என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்னு கேக்குறேன். நீ முதல்ல சொல்லு, என்னடி ஆச்சு? எப்படி வந்தப்போ? நடந்து. அதுக்கு முன்னாடி எதுல வந்த? பைக்ல. ஏண்டி பைக்ல போயிட்டியா? அது யார் கூட வந்த? கதிர் கூட. நீ ஏண்டி ஒரு மினிட் கதிர் கூட வந்திருக்க? நான் ஷாக்ல நிக்கிறேன். உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் நினைச்சிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு ஈஸியா கதிர் கூட வந்துட்டு இருக்க. உண்மையுமே எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னாரு, வந்தார். நைட்டே வந்தாரு. என்னது நைட்டா? நீ முதல்ல வாய மூடி, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆமாண்டி நைட்டு தான் வந்தாரு. என்னாச்சு? எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல. நைட்டு வந்தாரு, நான் காலையில சர்ப்ரைஸ் பண்றேன்னாரு, அதனால போயிட்டாரு. சரிடி, நைட்டு நாங்களும் உன் கூட தானே இருந்தோம். அப்ப சொல்ல வேண்டியதானே எங்ககிட்ட? சொல்லணும் தோணலடி. உனக்கு எப்படி தோணும்? உனக்கு இதெல்லாம் தோணுமா? எதுக்கு நீ இப்ப இவ்வளவு கோவமா இருக்க? யாரை கேட்டு நீ பைக்ல வந்த? நைட்டு மனசுல நினைச்ச கதிர் இப்ப வந்து கூப்பிட்டாரு, அதனாலதான் வந்தேன். மேடம் என்ன மனசுல நினைச்சீங்க? காலையில கதிர் கூட பைக்ல போறோன்னு. அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் காலையில நீ சீக்கிரமா எந்திரிக்கல. அதெல்லாம் உண்மையே கிடையாது. நான் வேணும்னே தான் எந்திரிக்கல. சும்மா நான் உண்மையாலுமே தூங்கிட்டேன் நைட்டு. அரை மணி நேரம் வளராத, காலையிலன்னு சொல்லு. சரி காலையில தூங்கிட்டேன். நீ உண்மையாலுமே எனக்கு தெரியாது கதிர் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு. நானே காலையில ஆட்டோ புக் பண்ணி வரலான்னு தான் இருந்தேன். புக்கும் பண்ணிட்ட, வேணா காட்டுட்டுமா? நீ ஒண்ணு புரிஞ்ச வேணா, வாய் மூடிட்டு இருந்துரு. யாரை கேட்டு நீ கதிர் என்ன கூட வந்து? ஏன்டா என்ன கேட்டுதான் ஏறுறாங்க? அண்ணா நீங்க எப்படி கூட்டிட்டு வரலாம் என்கிட்ட கேட்காம? என்னன்னா நீங்க என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு? பைக்ல தான்டா கூட்டிட்டு வந்தேன். ஏண்டி அவரோட வைஃபை கூட்டிட்டு வந்தாரு, தப்பு ஏதாவது இருக்காடி? அதுக்கு நீ லவ் பண்ணிருக்கணும்டி. அரமெண்டல் அவ என்ன சொல்றான்னு உனக்கு புரியலையா? என்ன சொன்னா? அவர் வைஃபை அவர் கூட்டிட்டு வர கூடாதான்னு கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லலையே. இல்ல நீ ஏதோ சொன்ன, என் காதுல நல்லாவே விழுந்துச்சு. உண்மையை சொல்ற, நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. என்கிட்ட நீ நல்லா வாங்க போறடி. சரி காலேஜ் டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரி நீங்க 2 பேரும் போடி, உங்களுக்கு டைம் ஆகலையா? அம்மாவும் சங்கீதாவும் இன்னும் வரலடி, கூட்டிட்டு தான் நீ போகணும். சங்கீதாவா? அவ பைக்ல போனாலே. பைக்ல போனாலா? ஆமா சிவானா கூட போனா. ஆனா எல்லாம் லவ் பண்றீங்க பேர்ல எங்க எல்லாத்தையும் டார்ச்சர் பண்றீங்கடி. சரி வாங்க போலாம், காலேஜ் டைம் ஆயிடுச்சு. சரி நாங்க போறோம், பாய். நாங்க போயிட்டு வரோம், பாய். போயிட்டு வாடி. அத கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்றது போதுமாடி? சிரிச்சிட்டே சொல்ற, போயிட்டு வா. இது போதும். ஆமாமா, நீ எதுக்கு சாரி கட்டி இருக்கப்போ? சாரி கட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, சாரி கட்டி இருக்கேன். இப்ப வர வர நீ எங்க கூட காம்பினேஷன் போடாம கதிரனாக்கு சாரி தான் பிடிக்கும்னு சொல்லி சாரி கட்டிட்டு இருக்க. பைத்தியம் நீ வேற. நானே மெட்டி மாத்திரும்னு சொல்லிட்டு தான் சாரி கட்டியிருக்கேன். உன் வாயி நீ உருட்டுடி நல்லா. உண்மையாலுமேடி. காலையில சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுடி. நீயா சாப்பிட்டுருக்க மாட்டியா? அம்மா ஊட்டி விட்டுருப்பாங்களே. கரெக்ட், அம்மா தான் விட்டுருக்காங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லடி, இதுக்கு மேல தாண்டி போய் சாப்பிடணும். அதனால நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்களா என்ன சாப்பிடல? போய் கேண்டீன்லயே சாப்பிடலாம்ல. உங்க ஃப்ரெண்ட் வச்சு நாங்களே இப்ப என்ன சாப்பிடுறது? நாங்களே பயந்துட்டு இருந்தோம் அவளுக்கு காய்ச்சலே வந்துருச்சான்ட்டு. சரி வாங்க, பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கு, நான் கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறேன் வாங்க. ஐயோண்ணா இல்லண்ணா, பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணா, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணா. என்னடா சாப்பிடாமலே போவீங்களா அதுக்குன்னு? இல்லண்ணா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஈவினிங் வேணா நீங்க ஏதாவது வாங்கி கொடுங்க. இது ஓகே. ஈவினிங் நான் வாசல்ல நிக்கிறேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. நாங்களாம் வந்துடுறோம்ண்ணா. நாங்களாம் வந்துடுறோம், நீங்க போயிடாதீங்க. ஐயோ நான்லாம் போக மாட்டேன். என் தங்கச்சி ஒண்ணு கேட்டுட்டு நான் செய்யாம இருப்பேனா? நீங்க வந்து நின்னுங்க, நான் வந்துடுறேன். சரிண்ணா, நாங்களாம் போயிட்டுறோம். சரிடா, பார்த்து பத்திரம். கேட் வாசல்லயே நீ போய் வந்துருங்க. ஆனா யாராவது பார்த்து வாட்ச்மேன் நினைச்சிட போறாங்க. அதிரா, உனக்கு இருந்தாலும் கொழுப்பு ஜாஸ்தி அதிரா. அப்புறம் அண்ணனை பார்த்து வாட்ச்மேன்ட்டியே. நானே MBBS படிச்சுட்டு இருக்கேன், என்ன பார்த்து வாட்ச்மேன் சொல்லலாமா? ஐயோ சாரி ராமனா, இந்த வருஷம் காலேஜ் முடிச்சிருவீங்களா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன டாக்டர் தான். இல்லனா கௌசல்யா வீட்ல கேட்க போறீங்களா? இல்ல அப்படி கேட்டனாவே? ஆமா நான் அப்படிதான் கேட்டேன், சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல, அவங்களும் படிப்பை முடிக்கட்டும். முடிச்சதுக்கு அப்புறம் வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா உங்க வீட்ல வந்தா நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. தங்கச்சிங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் யோசனை போகுது. நீங்க சொன்ன பதில் அப்படினா?
அப்படியெல்லாம் இல்லடா, அவங்களுக்கும் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அந்த 1 வருஷம் படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா டாக்டர் ஆயிடுவாங்க. அவங்களும் எங்க கூடயே வந்து உட்காந்துக்குவாங்க. அப்புறம் என்ன? சூப்பர்னா, நல்ல ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்னா வைஃபுக்கு. போதும், இப்படியே பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாமா, வாங்க போலாம். பாய்னா. போயிட்டு வாங்கடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? நீங்க எல்லாம் நினைப்பீங்க 20 செகண்ட்ஸ் வீடியோ வருதுன்னு, இன்னைக்கு ஏன்டா 10 நிமிஷம் போட்டிருக்காங்கன்னு. என்னால முடியல ஃப்ரெண்ட்ஸ், குழந்தையும் அழுந்துட்டு இருக்கு, என்னோட தொண்டை வேற கட்டிக்கிச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு 10 நிமிஷம் மட்டும் வருது. நாளைக்கு கண்டிப்பா 30 செகண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு. பாப்பா வேற வீட்டுல அழுந்துகிட்டே இருக்கா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால வீடியோ சரியா போட முடியல. அதுக்காக நாங்க ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எல்லாரும் வீடியோ பார்க்க வந்துருங்க. நாளைக்கு கண்டிப்பா 30 நிமிஷம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுனது கேட்டுட்டு இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், ஸ்வீட்